தன்னுடைய குடும்பத்தாருக்குன்னு ஒரு நேரம், தன்னோட குழந்தைகளுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒவ்வொன்றும் அழகாக பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப பெண்கள். அவங்க அப்ரிசியேஷன் மட்டும்தான் விரும்பக்கூடிய ஆள். அவங்க அதை கரெக்டாக கொடுத்துட்டோன்னா அவங்க லைஃப்பில் எங்கேயோ போயிடுவாங்க. இது எங்கே போய் உருப்பட போகுதுன்ற அளவுக்கு பேசக்கூடிய நிலை இருந்திருக்கும். இன்றைக்கி பார்த்தா அதுவே ப்ரொஃபஷனலாக செய்கிறா, சொல்லி கொடுக்குறா, பெரிய விஷயம். என் பொண்ணுன்னு சில பேர் பெருமை அடிக்கிறதெல்லாம் பார்ப்போம்ல. இங்கே வீட்டில் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், நம்ம அம்மா அப்பா தானே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கும்போது இவங்களோட புத்திசாலித்தனம், இவங்களுடைய எதிர்பார்ப்பு, இதுக்கு தகுந்த ஃபேமிலி அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க சூப்பராக இருப்பாங்க. எப்பவுமே தன்னை அழகாக மிடுக்காக காட்டணும் அப்படிங்கிறதுல ஒரு தனித்துவம் வாய்ந்தவங்க யாருன்னா அந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பெண்கள். இந்த மாதிரி பிரச்சனைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரது காரணம் என்ன அப்படின்னா, இவங்களை விட அவங்களுக்கு ஒவ்வொரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா சந்திரன் உச்சம் இல்லையா, ஏன்னா இவங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா இவங்களுடைய 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா புதனோட வீடு. ஆசை அபிலாசை அதிகமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள். இவங்களுக்கு பிடிக்காம திருமணம் பண்ணிட்டாங்கன்னா 2 வாழ்க்கையில் போய் மாட்டிக்கும். அடுத்த ராசி வந்து ரிஷபராசி. ஸோ ரிஷபராசியோட இருக்கிற பெண்களுடைய குணங்கள் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்களுடைய குணங்கள்லாம் என்ன மாதிரி இருக்கும்? பொதுவாகவே ரிஷபராசி எடுத்தோம்னா காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனோட வீடு, சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இடம். பொதுவாகவே ஒரு மாதிரி எப்பவுமே ஒரு தாய்மையினுடைய குணத்தை கொண்டவங்க தான் இதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுமே சரி. ரொம்ப அந்த அன்பு, ஒரு பாசம் எல்லாத்தையும் வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு இருக்கக்கூடியவங்க தான். எப்பவுமே தன்னை அழகாக மிடுக்காக காட்டணும் அப்படிங்கிறதுல ஒரு தனித்துவம் வாய்ந்தவங்க யாருன்னா அந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பெண்கள். அறிவும் அழகாக இருக்கும். அந்த அளவுக்கு அழகு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப பொதுவாகவே ஒரு வசீகர தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா. ரிஷபத்தில் பிறக்க பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு வசீகரம் அவங்ககிட்ட தோற்று போகணும். அந்த அளவுக்கு அழகாக இருப்பாங்க. சும்மா தான் ஒன்றுமே மேக்கப்பே பண்ணாட்டி கூட, எல்லாருமே மேக்கப் போட்டு அழகுன்னுவாங்கல்ல, இவங்க மேக்கப் போடாட்டி கூட ஒரு நார்மலான ஒரு ட்ரெஸ் போட்டால் கூட அவ்வளோ காஸ்ட்லியாக தெரியும். அது அழகான ஒரு விஷயம்னு இவங்களுக்கு ஒரு தனித்துவம்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்க பிறந்த வீட்டில் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து அம்மா அப்படின்ற ஒரு விஷயமே சில பேருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்க தெரியுமா, சில பேருக்கு எதிரியாக தெரியுவாங்க. எங்கள் அம்மா வீட்டில் ஆனால் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அம்மாவை திட்டிகிட்டே இருப்பாங்க, அம்மா கூட சண்டை போடுவாங்க. நீ தான் எல்லாமே பண்ணிட்ட, என் வாழ்க்கையை கெடுத்துட்டு. நிறைய பேருக்கு இந்த ரிஷபத்தில் பிறக்கிறவங்களுக்கு தான் அந்த குடும்ப வாழ்க்கைன்றது ரொம்ப பார்த்து பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா இவங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா இவங்களுடைய 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா புதனோட வீடு. ஆசை அபிலாசை அதிகமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள். இவங்களுக்கு பிடிக்காம திருமணம் பண்ணிட்டாங்கன்னா 2 வாழ்க்கையில் போய் மாட்டிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ரிஷபத்தில் பிறக்கிற பிள்ளைங்க வந்து அழகாக விரும்புவாங்க. தன்னுடைய அதாவது சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சாப்பாடு பிரியர்கள். அழகாக வந்து ஏமா எனக்கு சமைச்சு போட்டால் போதும், இல்லைன்னா இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் பசங்களுக்கு போடுவாங்க. என்னென்னா இந்த ரிஷபத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வந்து அந்த சாப்பாடுன்ற விஷயம் ரொம்ப பிடிக்கும். தன்னை வந்து அழகாக ரொம்ப பேம்பரிங்காக கேரிங்காக பார்த்துக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. இங்கே வீட்டில் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், நம்ம அம்மா அப்பா தானே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கும்போது இவங்களோட புத்திசாலித்தனம், இவங்களுடைய எதிர்பார்ப்பு, இதுக்கு தகுந்த ஃபேமிலி அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க சூப்பராக இருப்பாங்க. சில பேருக்கு அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ரொம்ப ஓவர் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் தோற்று போகிறாங்கன்னு ஒரு விஷயம் சொல்கிறோம். ஸோ 2ஆம் இடம்ங்கப்போ இங்கே புதனுடைய வீடு. புத்திசாலி. இந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே இருக்கும்போது லேசியாக இருக்க மாதிரி இருக்கும். அவங்க பிறந்த வீட்டில் இதுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, இது என்னத்தை போய் பிழைக்க போகுது அப்படின்ற அளவுக்கு நம்ம பேசிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அவ்வளோ நாலேஜபிளாக, அதுக்கு என்ன திறமை இருக்குது, எனக்கு என்ன கலை இருக்குது, ஸோ என்னோடய கலைத்திறனை வச்சு, என்னுடைய படிப்பை வச்சு நான் எப்படி என்னோடய குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு போக முடியும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு குடும்ப வழிநடத்தல் அப்படின்றது தன்னுடைய புத்தி கூர்மையின் மூலமாக செய்யக்கூடிய விஷயம் இருக்கும். எல்லாருக்கும் பேஷன் இல்லைங்க. படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சும்மா காலேஜ் வரைக்கும் போனால் ஒரு என்டர்டெய்னிங்காக போகிற மாதிரி போச்சு. ஒரு டான்ஸ் கற்றுக்கிட்டா, ஒரு மியூசிக் கற்றுக்கிட்டா. இன்றைக்கி பார்த்தா அதுவே ப்ரொஃபஷனலாக செய்கிறா, சொல்லி கொடுக்குறா, பெரிய விஷயம். என் பொண்ணுன்னு சில பேர் பெருமை அடிக்கிறதெல்லாம் பார்ப்போம்ல. என் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா. ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே தெரியாத பிளம்பர் இருந்தால் ஒரு குடும்பத்தவே அழகாக கட்டி காக்குறேன். அவங்க மாமியார் கொடுத்து வச்சவங்க சில பேர் சொல்லுவாங்க. கண்டிப்பாக. ஸோ இவங்களாம் அந்த சாப்பாடாக இருக்கட்டும், கலைத்திறனாக இருக்கட்டும், எதுலேயுமே டெக்கரேட்டிவ் அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க. ஒரு வடிவமைக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா ரிஷப பெண்களுக்கு இருக்கும். இவங்க ஆஃப்டர் மேரேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா புத்திசாலித்தனத்தினால தன்னுடைய கலைகள் மூலமாக பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பிள்ளைங்களுக்கும் அழகாக பாடம் சொல்லி கொடுக்கறது, அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜை மேம்படுத்திக்கிட்டே இருக்கிறது, இப்படிலாம் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்க வரைக்கும் இது எங்கே போய் உருப்பட போகுதுன்ற அளவுக்கு பேசக்கூடிய நிலை இருந்திருக்கும். ஏன்னா அந்த அம்மா அப்பான்றப்போ அந்த லேசியான ஒரு ஃபீல் கொடுக்குறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சிக்கனமாகவும் இருப்பாங்க, சில பேர் ஆடம்பரமாகவும் இருப்பாங்க. அவுட் ஆஃப் லுக் இவங்களெல்லாம் வசீகரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இவங்க எல்லாரையும் அதாவது இவங்கள பார்த்து வசீகரிக்காத ஆளே இருக்க முடியாது. ஈர்ப்புத்தன்மை இவங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும். இவங்க எதை பார்த்து ஈர்ப்படைவாங்க அப்படின்னா, இவங்களோட புத்திசாலித்தனமாக ஒருத்தவங்க பேசுகிறாங்க, ஒரு தாய்மையோடு இருக்காங்க, ஒரு சின்ன ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றுமே இல்லை, பெரிய விஷயம்லாம் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை வந்து அனுசரணையாக ஒரு தொட்டு
ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாங்க இல்லையா, அதை மட்டும்தான் அவங்க விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ ஹஸ்பண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உன்னோட புத்திசாலித்தனம் வேறப்பா, உன்ன மாதிரி யாரும் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு சும்மா தலையை தடை விட்டு, நீ ரொம்ப நல்லா பண்ணுற, இப்படிலாம் நீ கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து அந்த மாதிரிலாம் 4 வார்த்தை அன்பாக பேசினா போதும். அவங்க அப்ரிஷியேஷன் மட்டும்தான் விரும்பக்கூடிய ஆள். அவங்க அதை கரெக்டாக கொடுத்துட்டோன்னா அவங்க லைஃப்பில் எங்கேயோ போயிடுவாங்க. இப்போ பொதுவாகவே வந்து பெண்களுக்கு வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் கணவர்கள் கூடயே சின்ன சின்ன சண்டைகள் இருக்கிறது, ஒன்றா இருக்கிறது அது வேற. பட் அதுவும் இல்லாமல் மாமியார்கள் கூட தான் வந்து அதிகமாக வந்து ஏட்டி போட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களும் இதே மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்ககிட்டயும் அதே மாதிரி தான் இருப்பாங்களா? நிச்சயமா. அது ஏன்னா இங்கே சந்திரன் உச்சமடையக்கூடிய இடம். ஸோ அம்மா, மாமியார் எல்லாத்தையும் குறிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன். ஸோ இவங்களுடைய குடும்பத்தில் வந்து தேர்ட் பர்சன் மாதிரி ஒரு தலையிடுதல் அப்படின்றது வரக்கூடாதுன்றதை எதிர்பார்க்குறவங்க. என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு பர்சனல் இருக்கணும். ரிஷபராசி பெண்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு பர்சனல், கணவன் மனைவியா எனக்கு நம்ம 2 பேருக்கு மட்டும் தான் இருக்கணும், அந்த பர்சனல் வேணும், நமக்குன்னு ஒரு தனித்துவ பிரைவேசியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பர்சன்ன்றீங்க. ஸோ இவங்க வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வாக்குவாதம், ஒரு நாள் சண்டை மறுநாள் சரியாயிட போடுறது. ஆனால் அதை வந்து அதை ஹஸ்பண்ட் போயிட்டு அவங்க அம்மா கிட்டேயோ அல்லது அவங்களோட சிஸ்டர்ஸ் கிட்டேயோ ஏதாவது ஒன்று சொன்னாங்க அப்படின்னா இவங்களுக்கு எடுத்துக்கவே முடியாது. உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க, பயங்கர கோவம் வரும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிஷபத்தில் பிறக்கிறவங்களுக்கு மாமியார் வீட்டில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். மாமியார், நாத்தனார் இந்த மாதிரி பிரச்சனைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்களை விட அவங்களுக்கு ஓவர் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா சந்திரன் உச்சம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல எப்பயுமே வந்துட்டு அந்த பர்சன் வந்து அவங்களுக்கு உச்சம், அதாவது அம்மாக்கோ அல்லது சிஸ்டருக்கோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா, நீ எனக்கான டைமை ஒதுக்கலை, எனக்கான ஸ்பெண்ட் பண்ண மாட்டுற, நீ என்னை தாண்டி சில விஷயங்கள் அங்கே போய் பேசக்கூடாது அப்படின்றத அந்த ப்ரைவசியை எதிர்பார்க்கறதுனால நிறைய பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ரிஷபராசிக்காரர்களோட பெண்களுடைய ஆஃப்டர் மேரேஜ், அதாவது அவங்களுடைய திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய கெரியர் எந்த மாதிரி இருக்கும்? அதாவது நம்ம படித்த படிப்புக்கான வேலைன்னு ஒரு பக்கம் பார்ப்போம் இல்லையா, அவங்களுக்கு படித்த படிப்பை தாண்டி அவங்களுக்கு கற்றுக்கிட்ட வித்தைன்னு ஒரு விஷயம் இருக்கும். சில பேர் வந்து மியூசிக் பண்ணுவாங்க, சில பேர் டான்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறது, இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்குல்ல, அது சம்மந்தமாக. சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடி ரிலேட்டட் பண்ணுவாங்க. நான் இன்னுமே இல்லைங்க, எனக்கு பிள்ளையை பார்த்துக்கணும், நான் கிட்டத்தட்ட இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், பட் இப்போ போய் ஆஃபீஸ்லலாம் ஒர்க் பண்ணுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை, என் பிள்ளையை பார்த்துக்கணும், சின்னதாக ஒரு ஆன்லைன்லேயே ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க. ஒரு மெட்டீரியல், அவங்க அவங்களோட குடும்பத்தையும் கேர் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான வேலைகளையும் நான் பார்க்கணுன்ற மாதிரியான ஒரு பர்சன். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. டைம் மேனேஜ்மெண்ட். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அழகான டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா பக்காவாக பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆன்லைன் ஒர்க்குன்றப்போ ஃபுட்டு கூட சரி, டோர் டெலிவரி பண்ணுறது, அது அழகாக வீட்டில் இருந்து ஒரு ஹோம்மேட் ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுக்குறது, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப, ஏன்னா ஃபுட்டுக்குன்னே இவங்க ரொம்ப அழகான, அவங்க கைப்பக்குவம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இவங்களுக்கு என்ன விஷயம் தெரிகிறதோ அது எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. ஆன்லைன் அதிகபட்சம் பண்ணக்கூடிய நிலைகள் இருக்குது. சில பேருக்கு என்னால் போய் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னா கூட குழந்தைங்களுக்காக தனக்குன்னு ஒரு நேரம், தன்னுடைய குடும்பத்தாருக்குன்னு ஒரு நேரம், தன்னோட குழந்தைகளுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒவ்வொன்றும் அழகாக பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப பெண்கள். ஆனால் இதில் வந்து என்ன ஒரு ஆச்சரியம்னா அவங்க பேரண்ட்டுக்கே இது வந்து ஷாக்காக இருக்கும். என் பொண்ணு இவ்வளோ பண்ணுறாளா, எப்படி இவளுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஆச்சரியத்தக்க வகையில் அவங்க பேரண்ட்டே பார்ப்பாங்க. இவ்வளோ நாள் இந்த பொண்ணுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருந்திருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இதை நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம், நிச்சயமாக கமெண்ட்ஸில் சொல்லட்டும் யாராருக்கெல்லாம் சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்றது. கண்டிப்பாக. அதாவது அவங்க எந்த அளவுக்கு ஒரு பிரைவசியை எதிர்பார்க்குறாங்களோ கூட தன்னுடைய குடும்பத்துக்கிட்டேருந்து, அதே மாதிரி இவங்க எதிர்பார்க்காமலே அவங்க குடும்பத்துக்கான எல்லாருக்கான அந்தந்த நேரத்தை இவங்க கரெக்டாக அவங்க கிட்ட ஒதுக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சூப்பர் மேம்.